ஹே ஆல், அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கி குளு குளுன்னு ஜிகிர்தண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கேரமல் சிரப் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 300 ml பால், ஒரு 1/4 கப்பு பால் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொங்குனதுக்கப்புறம் ஆடை வரும். அது எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கப்புறம் கேரமல் சிரப் 2 டீஸ்பூன் ஊற்றினீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 200 ml பால் ஊற்றி நல்லா பொங்குனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கேரமல் சிரப் ஊற்றி எடுத்து வச்சுருங்க. இதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து கூல் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிகிர்தண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சுருந்தேன், அது ஒரு டீஸ்பூன். அப்புறம் சப்ஜா சீட் ஒரு டீஸ்பூன். நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் கேரமல் சிரப்பே ஊற்றிக்கிட்டேன். 2 டீஸ்பூன் இதில் ரபடி போட்டுக்கோங்க. அப்புறம் மில்க்கு ஊற்றிட்டு மேலே ஐஸ்கிரீம் வச்சு கேரமல் சிரப் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.